டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், அதுவும் சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர், ஒரு முக்கிய நிர்வாகி, எடப்பாடியினுடைய வட மாவட்டத்து வலதுகை அப்படின்னு சொன்னா சி.வி. சண்முகத்தை சொல்லலாம். அவர் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்லை தமிழ்நாட்டில் அப்படின்னு நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விழுப்புரத்துல சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, கனவு காணுங்கள் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னாரு. ஆனா நம்ம முதலமைச்சர் உங்க கனவை சொல்லுங்க அப்படின்றாரு. எனக்கு நயன்தாரா வேணும், எல்லாரும் நயன்தாரா கேட்பாங்க, உன்னால ஏற்பாடு பண்ணி தர முடியுமா அப்படின்னு பேசியிருக்கிறார். அப்துல் கலாம் கனவு காணுங்க சொன்னாரு. அதோட ஒரு படி மேல போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், இவர் நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு நயன்தாரா வேணும், இவர் கனவை நிறைவேற்றா. இந்த பேச்சு ரொம்ப ஒரு அநாகரிகமான பேச்சு. இந்த பேச்சு குறித்து நீங்க என்ன கருதுறீங்க? இவர் தொடர்ச்சியா இந்த மாதிரி பேசுறாரு, ஆனா பெரிய அளவுல இன்னும் இவருக்கு எதிரான எதிர்ப்புகள் இல்லாம இருக்கு. திமுக அரசை எதிர்த்து இவர்கள் சொல்வதற்கு ஒன்றுமில்லை அப்படின்ற நிலையில இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதுதான் எல்லா கட்சிகளும், அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, பிஜேபி, விஜய் கட்சி, எல்லாரும் அந்த நேரேட்டிவ் தான் சீமானும் செட் பண்ணுறாங்க. உத்தரப்பிரதேசம், பீகார்ல எல்லாம் எதிர்கட்சிகளை எதிர்த்து பிஜேபி இதே பிரச்சாரத்தை தான் பண்ணும். அதெல்லாம் காட்டாட்சி, ஜங்கிள் ராஜ். இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காக வச்சுருக்காங்க? தமிழ்நாட்டில் அங்கங்கே ரேப் நடக்குது, கொல்லப்படுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்திருக்கு, பொள்ளாச்சியில் நடந்திருக்கு, விளாத்திக்குளத்தில் நடந்திருக்கு. அப்போ இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக நடத்துகிறீங்க. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி ஒரு எதிர்கட்சிகள் இதை சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது சரிதான். இன்றைக்கு அது பேசு பொருளாக இருப்பதற்கு பதிலாக இந்த சி.வி. சண்முகத்தினுடைய நயன்தாரா மேட்ரு தான் பேசு பொருளாக இருக்குது. அதில் அவர் என்ன சொல்கிறாரு, கனவு காண்றவங்க நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னால் சிஎம் சார் பண்ணி வைப்பாரா அப்படின்னு பேசுகிறார். நயன்தாராவுக்கு திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. அவங்களும் விஜய் மாதிரி ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தான். அவங்க யாராக இருக்கட்டும், சாதாரண பெண்ணாக இருக்கட்டும், ஒரு விஐபியாக இருக்கட்டும், நடிகையாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒன்று பேசுவதற்கு ஒரு என்ன சொல்கிறது, கீழ்த்தரமான ரசனை வேணும். அதுவும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தில் இதை பேசணும்னு சொன்னால் ஒரு அயோக்கியத்தனமான ஒரு முட்டாள்தனம் வேணும். அது சி.வி. சண்முகத்துக்கு நிறையவே இருக்கு. சி.வி. சண்முகம் போல திண்டுக்கல் சீனிவாசனும் கிட்டத்தட்ட இதே மாதிரி பேசியிருக்காரு. சேலையை கொடுத்துருக்காங்க, எப்படி பாவாடை இல்லாம கட்டுறது, பொம்பளை எல்லாம் கேட்கிறாங்க. அதனால கேவலமான ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுவதுமே கேவலப்படுத்தி இலவச சேலை கொடுக்குறைய உள்பாவாடை யார் கொடுப்பா? இப்படி ஒரு பயங்கரமா யோசிச்சு ஒரு முத்த அவர் உதிர்த்திருக்கிறாரு. அப்போ இவங்களுடைய சிந்தனை என்பது எவ்வளோ வக்கரமாக இருக்குது பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு கல்யாணம், பிறந்த நாள், வீட்டில் விசேஷம், தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ்ஸு, இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்தால் நம்ம உடை எடுப்போம், குடும்பத்தினருக்கும் உடை எடுத்து கொடுப்போம். அப்போ உள்ளாடைகளையும் சேர்த்தா எடுத்து கொடுப்போம், ஒரு பேண்ட் சட்டை சேலை அப்படி தானே எடுத்து கொடுப்போம். இவர் பொங்கலுக்கு நீங்கள் வேட்டி சட்டெல்லாம் கொடுக்குறீங்களா, உள்பாவடை ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இவர்களுடைய சிந்தனை என்பது ஒன்று விமர்சிக்கணும் அப்படின்றதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் என்ன வேணால் பேசலாம், அதோட ஒரு கீழ்த்தரமாக அப்படி இருக்குன்றது கூட தெரியாமல் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்க சிந்தனை செயல்பாடு எல்லாமே அப்படி இருக்குது. இல்லைன்னா இப்படி ஒரு அபத்தமான ஒரு வக்கிரமான ஒரு வார்த்தை வராது. திண்டுக்கல் சீனிவாசனும் பேசியிருக்கிறாரு. மற்ற மாவட்ட தலைநகர் ஆர்ப்பாட்டங்களில் அதிமுக தலைவர்கள் என்னென்ன பேசுனாங்கன்னு நமக்கு அது இனிமேல் ரிப்போர்ட்டு வந்தால் தான் தெரியும். அதனால் இது சி.வி. சண்முகம், திண்டுக்கல் சீனிவாசனோட முடிகிற பிரச்சனை இல்லை. எல்லாரும் மாவட்ட தளபதிகளுமே தலைவர்களுமே இப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாரு, திமுகவினுடைய பிரபலமான பேச்சாளர். அவர் ஆபாசமாக பேசுகிறாருன்னு அப்பப்போ கைது பண்ணுறாங்க. குஷ்புவையும் ஆர்.என். ரவியும் இணைத்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிலாம் தீர்ப்புகள்லாம் வந்துச்சு. இப்ப நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஆனா சி.வி. சண்முகம் இப்படி பேசினது இன்னைக்கு சோசியல் மீடியால இதுதான் வைரலாக இருக்குது. எல்லாரும் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுல அரசியல் கட்சி தலைவர்களும் உண்டு. அதுக்கு பிறகு மேலோட்டமா வாய் தவறி வந்துருச்சு, நான் தெரியாம பேசிட்டேன்
மன்னிச்சுங்க அந்த மாதிரி ஒரு போகிற போக்கில் கேட்டிருக்காரே தவிர சின்சியராக நம்ம என்ன பேசியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் மன்னிப்பு கேட்கல. அவர் பேசும்போதே சுற்றி இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாரும் குலுங்கி சிரிக்கிறாங்க. அப்போ அந்த கட்சியினுடைய அரசியல் உணர்வே எந்த நிலைமையில இருக்குது? இவெல்லாம் வந்து பெண்கள் பாதுகாப்புக்காக ரோட்டுக்கு வந்து கேள்வி கேட்கலாமா அப்படின்னு தான் தோணுது. ஆமா, அது ஒட்டுமொத்தமா இந்த என்டிஏ கூட்டணியோட போராட்டம் அப்படின்னா இன்னும் ஸ்பெஷல். இதுல வந்து CV சண்முகம் வந்து இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்றது இது முதல் முறை இல்லை. முதல்ல வந்து இந்த கனவை சொல்லுங்கள்ன்றதை கிண்டல் பண்றாருல்ல. இப்போ முதலமைச்சர் MK ஸ்டாலின் வந்து ஆட்சி முடிகிற தருவாயில நாங்க இந்த 5 ஆண்டுகள் இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், இதுக்கு மேல என்ன செய்யணும் அப்படின்னு இருந்தா உங்க கனவை சொல்லுங்க. அது வந்து ஒரு ஃபீட்பேக்குக்காக சொல்லப்பட்ட ஒரு முன்மொழிவு. அதுல பல ஆரோக்கியமான திட்டங்கள் யோசனைகள் வந்து வந்திருக்கு. உதாரணத்துக்கு முதலமைச்சரின் அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை வந்து விரிவாக்கணும், அது வந்து சில மருத்துவமனைகள் சில நோய்கள் அப்படி இருக்கு, அதை விரிவாக்கணும் அப்படின்னு ஒரு ஃபீட்பேக் வந்திருக்கு. அப்ப இதையெல்லாம் வைத்துக்கொண்டு தேர்தல் அறிக்கையிலேயோ வருங்கால அரசாங்கம் வந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாலோ செய்வதற்காக அவர் சீரியஸா கேட்கிறாரு இந்த ஆலோசனையை. அதை வந்து நீங்க கிண்டல் பண்றீங்க. கிண்டல் பண்றதையும் இப்படிதான் கிண்டல் பண்ணணுமா அப்படின்னா எவ்வளவு கீழ்த்தரமான சிந்தனைன்னு புரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இது முதல் முறை இல்லை, இதற்கு முன்னாடியே இதே பொருள்ல அவர் வந்து பேசியிருக்கிறாரு. உதாரணமாக திமுக அரசு இலவசமாக லேப்டாப் கொடுக்குது, மிக்சி கிரைண்டர் கொடுக்குது, இப்படி பல பொருள்களை கொடுக்குது, விட்டா வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒரு பொண்டாட்டியும் கொடுப்பாங்க இப்படின்னு CV சண்முகம் வந்து ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு. அவர் அதிமுக மாநிலங்களவை எம்பி, முன்னாள் நீங்க சொன்னது போல முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், அவரே அப்படி பேசியிருக்கிறாரு. அப்படி பேசினதை வந்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் ஆணையத்துக்கு வந்து ஒரு புகாரா அதை அளிக்கிறாங்க. மகளிர் ஆணையம் அதை விசாரிச்சுட்டு காவல்துறை தலைவர் வந்து இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றாங்க டிஜிபிக்கு. இதை எதிர்த்து CV சண்முகம் உயர்நீதிமன்றத்துக்கு போறாரு. உயர்நீதிமன்றம் இந்த புகார் மனுவில் இருக்கிற உண்மைத்தன்மையை விட்டுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் இலவசத்தை வந்து விமர்சிப்பதற்காகத்தான் அப்படி சொன்னாரே தவிர பாலியல் ரீதியாக பெண்களை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பது அவரின் நோக்கம் அல்ல. இப்படி ஒரு தீர்ப்பு. இப்போ CV சண்முகம் சொல்லியிருக்கிறது என்ன, ஆளுக்கு ஒரு பொண்டாட்டி இலவசமா கொடுத்தாலும் கொடுப்பாங்க அப்படின்னா பொண்டாட்டின்னா என்ன அர்த்தம், இலவசம்னா என்ன அர்த்தம்? இதை வந்து ஒட்டுமொத்தமாக பெண்களை இழிவுபடுத்துவது ஆகாதா? அப்படித்தானே? இப்ப இலவசத்துக்கு வேற ஏதாவது சொல்லுங்க, அதை பெண்களை பாலியல் ரீதியா அப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா கெட்ட வார்த்தைகள்னு பொதுவா எல்லா மொழியிலும் எடுத்துக்கிட்டீங்கனாலே அது வந்து இந்த ஆணாதிக்க சமூக உலகில் அது வந்து பெண்கள் சார்ந்துதான் இருக்கும், எந்த கெட்ட வார்த்தையாக இருந்தாலும். அவரு இதை இலவசத்தை திட்டுவதற்கு கூட இப்படி கேவலமான அவமானத்தை சொல்றாரு. நீதிபதி வந்து இதை வந்து தள்ளுபடி செய்யறாரு. இது வந்து இலவசத்தான் விமர்சிக்கிறார் அப்படின்னு நீதிபதி. அப்ப அதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீதிபதி AD ஜெகதீஷ் சந்திரா, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி, எம்பியின் பேச்சு அரசின் இலவச கொள்கைகளை விமர்சிப்பதாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டுமே தவிர பெண்களை இழிவுபடுத்தும் நோக்கத்துடன் கூறப்பட்ட பாலின கருத்தல்ல அப்படின்றாரு. இது அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுமா? இது நேரடியா பாலின கருத்து தான், நேரடியா பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு கருத்து தான். இப்ப மனைவி என்பவர் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஒரு சட்டப்பூர்வமாகவோ உறவினர்கள் முன்னிலையோ திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம் இல்லையா, ஊருக்கே அறிவிச்சுட்டு செய்யக்கூடிய ஒரு உறவு. அதை வந்து இலவசமா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து இழிவுபடுத்துறது இல்லாம என்ன? இப்ப தமிழ்நாடு அரசு வந்து ஏழை மக்களுக்கு வந்து இலவச கல்யாணங்கள் செஞ்சு வைக்கிறாங்க, பல ஜோடிகளை கொண்டு வந்து அவங்களுக்கு சீர்வரிசையெல்லாம் செஞ்சுலாம் கொடுக்குறாங்க. அப்படியெல்லாம் இருக்கின்ற ஒரு நாட்டில் இவர் பெண்களை இப்படி இழிது பேசுறாரு. அடுத்தது காவல்துறை தலைவர் வந்து இதை விசாரிக்க கூடாதுன்றதுக்கு என்ன சொல்றாருன்னா, இது மகளிர் ஆணையம் வந்து டெக்னிக்கலா வந்து சில மிஸ்டேக் பண்ணியிருக்கு. என்னன்னு சொன்னா, மகளிர் ஆணையத்துடைய செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் இவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு விசாரித்து தான் இதை வந்து தாக்கல் செஞ்சிருக்கணும், இதுல வந்து தலைவர் மட்டும்தான் கையெழுத்து போட்டிருக்கிறாரு அப்படின்னு வந்து CV சண்முகம் தரப்பு வழக்கறிஞர் முன்வைக்கிறார். அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டு டெக்னிக்கல் கிரவுண்ட்ல இந்த வழக்கை தள்ளுபடி செய்யறாரு ஜெகதீஷ் சந்திரா. அப்ப
இதுல வந்து ஒரு டெக்னிக்கலாவே தப்பா கூட இருக்கட்டும், முன்வைக்கப்பட்ட அந்த பிரச்சனை என்பது உண்மையா இல்லையா அப்படின்னு தானே பார்க்கணும். அதை விட்டு விட்டு இப்படி அவர் வந்து செய்யறாரு. சரி, இது ஒண்ணு. இதோட அவருடைய இப்ப இந்த இதுலயே பாத்தீங்கன்னா பொன்முடி சைவம் வைணவம் குறித்து ஆபாசமா பேசிட்டாரு அப்படின்னு அவர் மேல வழக்கு போயிட்டு இருக்குது. அதுல கடுமையாக நீதிபதிகள் பேசுறாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத பேச்சு. அதே போல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு எதிராக 3 ஆண்டு தண்டனை கொடுத்தாங்க. இப்ப அந்த தண்டனை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்படி மற்ற கட்சியினர் அப்படின்னா ஒரு அளவுகோலும், பாஜக அதிமுக அப்படின்னா ஒரு அளவுகோலும் அப்படி நீதித்துறையில பாக்குறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. இதுல கண்டிப்பா அப்படி பாக்குறாங்களோ இல்லையோ, இந்த விமர்சனம் வந்து மிகுந்த கண்டனத்திற்குரிய, இந்த தீர்ப்பு என்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது. இப்ப அதுல நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா அந்த தீர்ப்புல தெளிவா வந்து சொல்றாரு, மனுதாரரின் உரையை முழுமையாக பரிசீலித்ததில் புகார்தாரர்கள் கூறுவது போல அந்த பேச்சு எந்த வகையிலும் பெண்களை இழிவுபடுத்துவதாகவோ அல்லது பெண்களுக்கு எதிரானது என்பதாகவோ கருத முடியாது. மாறாக இது அரசின் இலவச கொள்கை மீதான ஒரு விமர்சனமாகவே பார்க்கப்பட வேண்டும். மற்ற பொருட்களுடன் சேர்த்து அரசு ஒரு மனைவியையும் இலவசமாக அறிவிக்கலாம் என்று மனுதாரர் கூறியதால் மட்டுமே அவர் பெண்களை அரசு இலவசமாக வழங்கும் பொருட்களுக்கு நிகராக கருதிவிட்டார் என்று அர்த்தம் கொள்ள முடியாது. அதான் இவ்வளவு டீப்பா வந்து அவர் ரொம்ப யோசிச்சு சொல்லியிருக்கிறாருன்னா, எப்பேற்பட்ட ஒரு அரசியல் சட்டம்லாம் அவர் படிச்சிருக்கிறாரு அப்படின்றது ஆச்சரியமா இருக்குது. இப்ப இதே ஓமைய நீதித்துறையை வந்து ஓமையா வச்சு சொன்னா அதை வந்து ஏத்துக்குவாங்களா? எஸ்.வி. சேகர் முன்னாடி ஒரு கருத்தை வந்து ஃபார்வர்ட் பண்ணாரு. என்னது, பத்திரிகையாளர்கள்லாம் முன்னேறணும் அப்படின்னு சொன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க முன்னேற முடியும். பெண் பத்திரிகையாளர்கள் அப்படி சொன்னாரு. இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. அவர் வீட்டு முன்னாடி ஆர்ப்பாட்டம்லாம் நடந்தது. அப்புறம் கோர்ட்ல ஒரு மன்னிப்பெல்லாம் கேட்டாரு. அப்ப இது வந்து பொதுவாக தானே சொல்றாரு, பெண்கள் வந்து அந்த மாதிரி சில அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படி விட்டுற முடியுமா? அப்ப அதுல நீதிமன்றம் வந்து கராராக பார்க்கின்ற பார்வையை சி.வி. சண்முகம் இப்படி பேசுனதுல ஏன் கராராக பார்க்கவில்லை? அந்த சி.வி. சண்முகத்தினுடைய பேச்சை வந்து அவருடைய வழக்கறிஞர் முன்வைத்த வாதங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவரை வந்து தள்ளுபடி பண்றாரு. சத்தீஸ்கர் ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதி, அதை பார்த்திருப்பீங்க, இந்தியாவே ஒரு அதிர்ச்சியா பார்த்தாங்க. அது வந்து கட்டி வச்சு ரேப் நடந்திருக்குது. ஆனா அது வந்து ஃபுல் பெனட்ரேஷன் இல்லை, அதனால அதை வந்து ரேப்பா கருத முடியாது அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு வந்து சொன்னாரு. இந்த மாதிரியான தீர்ப்புகள்லாம் இது எப்படி பெண்கள் எப்படி இந்த நாட்டுல வாழ முடியுமா? வட இந்தியாவில் வந்து சர்வ சாதாரணங்க. அந்த நிர்பயா வழக்கு இருக்கு இல்லையா, அதை பத்தி பிபிசி வந்து இந்தியாஸ் டாட்டர்னு நினைக்கிறேன் ஒரு ஆவணப்படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த ஆவணப்படத்துல வந்து நிர்பயாவுக்கு ஆதரவாக வாதாடுகின்ற வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது இந்த மாதிரி வெளியே 10 மணிக்கு மேல பெண்கள்லாம் வெளியே போனாங்கன்னா இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், அப்படிலாம் போகக்கூடாது, பெற்றோர்கள் அப்படி கட்டுப்பாடா வளர்க்கணும், இப்படி அவர் சொல்றாரு. யாரு? ஆதரவான வழக்கறிஞர். ஆதரவான வழக்கறிஞரே எப்படி இருக்குன்னா அப்படின்னு சொன்னா, நீதிபதியோ அல்லது அந்த குற்றவாளிகளோ என்ன சொல்லியிருப்பாங்க? அப்ப இது இந்தியா முழுவதும் வந்து வட இந்தியாவில் அதிகமா இருக்குது. தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்போ சி.வி. சண்முகம் அதில் கிடைத்த வெற்றியினாலும் என்னமோ தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை வந்து பேசுறாரு. இப்போ நயன்தாராவுக்கு பேசியிருக்கிறாரு, இலவச பொண்டாட்டி 2. 3வது இந்த கோடைகால சிறப்பு தொகைன்னு சொல்லி 3 மாத நிதியோட 2000 ரூபா சேர்த்து 5000 ரூபா போட்டாங்க இல்லையா, அந்த 2000 வந்து கிண்டல் பண்றதுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? இந்த 2000 ரூபாய் எடுத்துக்கிட்டு நீ உன்னுடைய வீட்டுக்காரரு. ஆமா இல்ல அதை எப்படி சொல்றாருன்னா, அது பிப்ரவரி 23 அதை பேசுறாரு. அதாவது இந்த தீர்ப்பு வருவதற்கு ஒரு சில நாளுக்கு முன்னாடி என்ன சொல்றாருன்னா, நீங்கெல்லாம் வெயில்ல வந்து ரொம்ப கருத்து போயிட்டீங்களா, சிறுத்து போயிட்டீங்களா அப்படின்னு ஆரம்பிச்சு சக்காலத்தி ஏதோ, அதான் வீட்டுல இருக்கிற மாமனாரு மாமியாரு பிள்ளைங்க கணவன் பொண்டாட்டி சக்களத்தி, அப்புறம் வீட்டுக்காருக்கு வேற குடும்பம் இருந்தா அது இன்னொரு பஸ்ல ஏத்திக்கிட்டு எல்லாரும் ஊட்டி கொடைக்கானல் போய் குழு குழுன்னு 10 நாட்கள் ஜாலியா இருந்துட்டு வாங்க. எதை வச்சு? இந்த 2000 ரூபா வச்சு. இந்த 2000 ரூபா வச்சுட்டு விழுப்புரத்துக்கு போக முடியுமா அப்படின்னு கிண்டல் பண்றதுக்காக இப்படி வந்து சொல்றாரு. இதிலும் வந்து பெண்களை இழிவுபடுத்துகிறார்.
அது சக்களத்தின்னு சொல்றதா இருக்கட்டும், வீட்டுக்காரருக்கு இன்னொரு குடும்பம்னு சொல்றதா இருக்கட்டும், இந்த 2000 ரூபா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, இது மக்களுக்கு வந்து பெரிய உதவி செஞ்சதா ஆகாதுன்னு சொன்னா அதை சொல்றதுக்கு வேற எவ்வளவோ இருக்கு, அதை சொல்லலாம். அப்படியே சொல்லலாமே. ஆமா, இது என்ன பத்த போகுது? 2000 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு தேவையான பலசரக்கு ஜாமான் வாங்க முடியாது, காய்கறிகள் வாங்க முடியாது, இப்படி ஏதாவது சொல்லலாம். இப்படி ஒரு குரூரமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அது சிவி சண்முகத்துக்கு அது வந்து இயற்கையாவே அந்த அயோக்கியத்தனம் அவர் டிஎன்ஏல கலந்துருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியும். அடுத்தது இந்த 2000 சொல்லும்போது அங்கேயும் கட்சிக்காரங்க எல்லாம் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க. அப்ப அத வந்து அந்த என்ன சொல்றது, அந்த கட்சியே இப்படிதான் இருக்கு. அப்ப எடப்பாடியும் 2000 ரூபா தானே அறிவிச்சாரு. ஆமா, எடப்பாடி 2000 ரூபா அறிவிச்சாரு. இப்ப அதை வச்சு வந்து செய்ய முடியுமா? அது மக்களுக்கு போதுமா? ஆமா, மாதம் மாதம் 2000 உதவித்தொகை கொடுத்திருக்கிறாரு. இல்ல அதிமுக ஆட்சியில, ஜெயலலிதா ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில இந்த மாதிரி இலவச திட்டங்கள் எதுவுமே கொடுக்கலையா? ஆடு மாடு, லேப்டாப்பு, அப்புறம் அந்த தாலிக்கு தங்கம், பல இது கொடுத்துருக்காங்கல்ல, மிக்சி, ஃபேனு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ப இதை கிண்டல் செய்வது என்பது வந்து நீனே ஒன்று கொடுத்துருக்கிற, கிண்டல் செய்யறதுக்கு தார்மீக ரீதியான அனுமதி இல்லை. அடுத்தது பெண்களை இழிவுபடுத்தும் விதமாக அதை கிண்டல் செய்வது என்பது ஒரு ஆணவத்தின் உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வந்து இந்த கட்சிக்கு வந்து இது புதுசு இல்லைன்றாங்க. இப்ப ஜெயலலிதா ஆட்சி காலத்துல திமுக வந்து ஒரு ஆபாச கட்சி, ஆபாச பேச்சாளர்கள் நிறைந்த கட்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க வேற ஒண்ணு சொல்றீங்க. அதாவது திமுக இந்த 5 ஆண்டு காலத்துல நடந்த பாலியல் வன்முறை சம்பவங்களுக்கு எல்லாத்துக்கும் உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்திருக்கு. அது அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், பொள்ளாச்சியா இருக்கட்டும், அஜித்தினுடைய அந்த காவல் நிலைய மரணமா இருக்கட்டும், அல்லது வந்து விளாத்திக்குளம் சம்பவமா இருக்கட்டும், உடனுக்குடன் வந்து ஆக்ஷன் எடுக்குது. இப்போ இந்த ஞானசேகரன் வந்து திமுகவினுடைய ஆதரவாளராக இருந்தாலுமே அவரை வந்து உடனடியாக ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ல வந்து விசாரித்து தண்டனையே வழங்கக்கூடிய அளவுக்கு நடவடிக்கைகள் நடந்திருக்கு. சட்டமன்றத்திலே முதல்வர் சொன்னாரு, அவருக்கு எங்க கட்சியோட அனுதாபி. ஆமா, அப்படியே சொன்னாரு. ஒரு கால ஒரு உறுப்பினராக இருந்திருந்தாலும் இதே நடவடிக்கை தான் எடுத்திருப்போம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஜெயலலிதா ஆட்சியில வாச்சாத்தி கொடுமை நடக்குது. போலீஸு மற்றும் வனத்துறை அலுவலர்களால 18க்கும் மேற்பட்ட பெண்கள், அவங்கள வந்து பலர் வந்து அடாலசன்ட் வயசுல இருக்கக்கூடியவங்க, அவங்கள வந்து வன்கொடுமை செய்யறாங்க, பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க. அப்போ ஜெயலலிதா அரசாங்கம் அப்படி ஒரு கொடுமை நடக்கலைன்னு வக்காலத்து வாங்குறாங்க. தன் சொந்த போலீஸையும் வனத்துறை அதிகாரிகளையும் பாதுகாப்பதற்காக அப்படி வக்காலத்து வாங்க வேண்டிய அவசியம் என்ன? பின்னாடி இப்போ சமீபத்தில் அந்த குற்றவாளிகள்லாம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. எவ்வளவு வருஷம் ஆயிருக்கு? ஒரு 20-30 வருஷம் ஆயிருக்கு. இந்த வழக்கை ஞானசேகரன் வழக்கை நீங்க ஒப்பிட்டு பாருங்க. அப்போ ஜெயலலிதா அரசு நேரடியாக பாலியல் குற்றவாளிகளுக்கு துணை போயிருக்குது. இதே போல வந்து அந்தியூர் விஜயா, சிதம்பரம் பத்மினி, விழுப்புரம் ரீட்டா மேரி. விழுப்புரம் ரீட்டா மேரி வந்து அந்த ஒரு சப்ஜெயிலில் இருக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கக்கூடிய வார்டன் மற்ற அந்த காவலர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால கூட்டு பாலியல் வன்கொடுமை வந்து செய்யப்படுறாங்க. இது ஜெயலலிதாவின் ஆட்சி காலத்தில் 2001 வந்து நடக்குது. அப்போ ஒரு முறை ஜெயலலிதா இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து பெண்கள் வந்து இதனால வந்து நிவாரண தொகை, இழப்பீடு தொகை கிடைக்கும் என்பதற்காக இப்படி வந்து புகார் சொல்றாங்க. இப்படி ஒரு கருத்தையும் அவங்க வந்து முன் வச்சிருக்காங்க. அவங்களே ஒரு பெண், பெண்ணிய போராளி, இரும்பு பெண்மணி அப்படிலாம் சொல்லப்படுறாங்க. அது எல்லாத்துக்கும் மேல வந்து நீங்க ஹிட்லர்னு வந்துட்டா அது வந்து ஆணா பெண்ணா அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாது. ஹிட்லர் தான். அதுல பாலியல் ரீதியா ஆய்வு பண்றதுக்கு ஒன்றும் இல்லை. அப்ப ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரி. தன்னுடைய அரசையோ போலீஸையோ அதிகாரிகளையோ அவங்க ஒருபோதும் விட்டு கொடுத்ததே இல்லை. ஆனா இங்க திமுக ஆட்சியில இப்ப அஜித்குமார் வந்து காவல் நிலைய மரணம் தானே, அதுல வந்து போலீஸை விட்டு கொடுக்காம இவங்களே பண்ணியிருக்கலாம்ல. இல்ல எங்க மேல உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குதா, சிபிஐ விசாரிக்கட்டும், அப்படிதானே கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு வழக்குக்கும் இங்க வந்து நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இல்ல பொள்ளாச்சியில அதிமுக எடப்பாடி காலத்துல பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் வன்கொடுமை இருக்கட்டும், அந்த அடிக்காதீங்கன்னா அந்த குரல் என்பது தமிழகம் முழுவதும் பரவியது. அதுக்கு எவ்வளவு நாள் கழிச்சு லேட்டா எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்ப குற்றவாளிகளை போட்டதோட மட்டும் இல்லாம அந்த புகார் கொடுத்தவங்களோட டீட்டெயில ஓப்பனா போட்டாங்க. இந்த பாலியல் குற்றவாளிகள் போய்
அந்த பெண்ணையும் பெண்ணினுடைய அண்ணனையும் வீடு புகுந்து அடிச்சானுங்க. அடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு நடந்திருக்கு. அப்ப குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற முயற்சியை வந்து எடப்பாடி அரசு வந்து ஈடுபட்டது. அப்படிலாம் இப்போ வந்து நடக்கலையே. அப்போ இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வேற எதையும் எதிர்க்க முடியலன்றதுனால என்டிஏ கூட்டணி, அதிமுக, பிஜேபி இதை வந்து முன்வைத்து பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள்ட்ட உண்மை இல்லை அப்படின்றது இன்னைக்கு சிவி சண்முகம் வந்து நிறுவியிருக்காரு. சிவி சண்முகம் பேசுனதான் இன்னைக்கு வைரலாக இருக்கே தவிர இவங்க முன்வைத்த போராட்டத்தினுடைய செய்தி எங்கேயுமே பேசு பொருளா இல்லை. இது வந்து அதிமுகவினுடைய டிஎன்ஏல இப்படி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆமா, எடப்பாடி லிப்ஸ்டிக் பஸ் அப்படின்னாரு பெண்களுக்கான இந்த விடியல் இலவச பேருந்து, விலையில்லா பேருந்து. இல்ல இப்ப இதுக்கு என்னதான், ஒரு மாநிலங்களவை எம்பியா இருக்கிறாரு, ஒரு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர், அந்த கட்சியினுடைய ஒரு மாநில நிர்வாகியா இருக்கிறாரு, இப்படியெல்லாம் இருக்கிறவர் இப்படியெல்லாம் பேசிட முடியுமா? இதற்கு ஒரு பொது வெளியிலையும் ஒரு கடுமையான எதிர்ப்பு வந்து உருவாகல. இப்ப இவர் மேல என்னதான் நடவடிக்கை? இப்ப நீதிமன்றமும் இப்படி வந்து அவர் மீதான வழக்கு போடுங்கன்னா அதை ரத்து பண்றாங்க. இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? என்ன இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிகள் இருக்கு. தேர்தல் ஆணையம் யாருடைய கைப்பாவையா இருக்கு? பிஜேபியினுடைய கைப்பாவையா இருக்கு. அவங்க இதெல்லாம் வந்து ஒரு புகார் கொடுத்து நடவடிக்கை எடுப்பாங்களா? இது வந்து பெண்களை இழிவுபடுத்தி ஒரு பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறாரு. உதாரணமாக 2024 பாராளுமன்ற தேர்தலில் மோடி பேசாத பேச்சா? உங்கள்கிட்ட 2 மாடு இருந்துச்சுன்னா ஒரு மாட்டை வந்து வந்தேரிகளுக்கும் அல்லது வந்து ஊடுருவல்காரர்களுக்கும் கொடுத்துருவாங்க, காங்கிரஸ் கட்சி கொடுத்துரும் அப்படின்னு சொன்னார். யோகி ஆதித்யநாத் நாங்கள் 80%, நீங்கள் 20 பேர், யார் அதிகம்னு பார்த்துக்குங்க அப்படின்னு மிரட்டல் விடுற மாதிரி பெண்களோட தாலியெல்லாம் அறுத்துருவாங்க எல்லாம் சொன்னார். இப்போ இதை எதிர்த்து வந்து புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்த உடனே தேர்தல் ஆணையம் என்ன செய்யுது? மோடிக்கு நோட்டீஸை விளக்கம் கேட்டு மோடி வந்து பிரச்சாரத்திலேருந்து தடை பண்ணணும், யோகி ஆதித்யநாத் தடை பண்ணணும், அமித்ஷாவை தடை பண்ணணும். மாறாக கட்சிக்கு விளக்கம் கேட்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மாதிரி பேசியிருக்கிறாங்களே, கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு. அப்புறம் ஒன்றும் நடவடிக்கையும் எடுக்கலை. அப்போ தேர்தல் ஆணையம் என்டிஏவினுடைய பிஜேபியினுடைய கைப்பாவையாக இருக்கிறதுனால சிவி சண்முகம் போன்றவர்கள் இது போன்ற வந்து ஆபாசமாக பேசுவார்கள். அதுக்கு எந்த தடையும் இருக்காது. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சிக்குமே அப்படி ஒரு இது இருக்குது இல்லையா? நீங்க இவர் கவர்னரா அந்த சண்முகநாதன்ல இருந்து பல மாநிலங்கள்ல கேடி ராகவன் பல விஷயங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பன்வாரிலால் புரோஹித் போய் ஆய்வு பண்றேன்னு போய் பாத்ரூம் எல்லாம் எட்டி பார்த்து இதெல்லாம் இருக்கு. இப்படி இருக்கும்போது ரெண்டாவது வந்து ரேப்பில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக ஊர்வலம் போறது, இது எல்லாமே பாரதிய ஜனதா வந்து செஞ்சிருக்கு. அப்போ பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் இந்த விஷயத்துல வந்து ஒத்து போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம். இவங்களுக்கு உண்மையிலேயே பெண்கள் மீது அக்கறை வந்து இல்லை. இருந்திருந்தால் இந்தியாவிலேயே வேலைக்கு போற பெண்களினுடைய சதவீதம் தமிழ்நாட்டிலாம் அதிகம், 43% பேர் போறாங்க. இதுல நைட் ஷிஃப்ட் பார்க்குற பெண்களும் இருக்கிறாங்க. அப்போ இந்த பெண்களெல்லாம் எப்படி நைட் ஷிஃப்ட் முடிச்சு வேலைக்கு போறாங்க, எப்படி நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க? நீங்க ஒரு தூய்மை பணியாளர்கள் கூட இருக்கட்டும், இரவு பணியாற்றக்கூடிய எவ்வளவு பெண்களை வந்து பார்க்குறோம். பஸ்ல போறாங்க, தனியா போறாங்க. அப்ப சில தனிப்பட்ட சம்பவங்களை வைத்து கொண்டு ஒட்டுமொத்த மாநிலத்திலேயே சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருச்சு அப்படின்னா பஸ்ல பெண்கள் போக மாட்டாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க, அந்த வேலை போற எண்ணிக்கை விகிதம் வந்து குறையும். அப்படி எதுவும் நடக்கலையே. இப்ப இந்த தனிப்பட்ட சம்பவங்கள் மேல அரசு நடவடிக்கை எடுக்கணும், இது மாதிரி நடக்கக்கூடாது, காவல்துறை ரோந்து அதிகரிக்கணும், இதுல எல்லாம் நம்ம உடன்படுறோம். இதுல எல்லாம் எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளை நம்ம வந்து ஆதரிக்கிறோம். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இது தமிழ்நாடு எப்படிதான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்வது வந்து ஒரு பச்சை பொய். இவங்க வந்து பெண்கள் மீதான அக்கறையினால சொல்லல. இப்ப விஜயோட அந்த ஜான வரக்கிசாமிலாம் பத்திரிகைகளை வந்து குற்ற செய்திகள்லாம் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கா, ஏதாவது வருமானு. அப்படி ஒண்ணு வந்து விஜய் பேர்ல ஒரு அறிக்கை வருது. என்னன்னா, திருச்சியில வந்து ஒரு குழந்தை வந்து அரசு மருத்துவமனையில வந்து காணாம போகுது. இதை பயங்கரமா எழுதி இப்படிலாம் வந்து பாதுகாப்பு இல்லை அரசு மருத்துவமனையில குழந்தைக்கு, உடனடியாக ஸ்டாலின் அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு விஜய் வந்து அவருடைய அபிஷியல் ஹேண்டில் வந்து ட்வீட் போடுறாரு. 4-5 மணி நேரத்துல போலீஸ் அதை என்னன்னு உண்மையை கண்டுபிடிச்சு குழந்தைய மீட்டு எடுத்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா அது கடத்தல் இல்லை, மாறாக ஒரு பெண் வந்து தான் கர்ப்பமா இருக்கிறோன்னு சொல்லி தனது கணவன் வீட்டாரை ஏமாற்றி குழந்தை பெத்துட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு பொய் சொல்லி அந்த குழந்தைய காமிக்கணுன்றதுக்காக இந்த மருத்துவமனை வந்து
நான் போய் இப்போ தடுப்பூசி போட்டு வரேன்னு கொண்டு போய் அந்த குழந்தைய கடத்தி கொண்டு போயிருக்காங்க அவங்க சொந்த பிரச்சனைக்காக. அதை போலீஸை கண்டுபிடிச்சு குழந்தைய மீட்டெடுத்து கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ விஜய் அதுக்கு பிறகு பாராட்டு தெரிவிச்சிருக்கணும்ல. ஆமா, நான் சொன்னது பிறகு 5 மணி நேரத்திற்குள் தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அவர்களுக்கு எனக்கு வாழ்த்து, அப்படி எதுவும் சொல்லல. அப்ப இதுக்கு கூட சிவி சண்முகம் பேச்சு கண்டிச்சிருக்கணும்ல. ஆமா, கண்டிச்சிருக்கணும்ல. ஆமா, வந்து நீங்க இப்ப த்ரிஷா வந்து நயன்தாரா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சாங்க. இப்ப அந்த கண்டனத்துக்கெல்லாம் அர்த்தம் இல்லைன்ற ஒரு நிலைமை நோக்கி போயிட்டோம். இருந்தாலும் அப்படி பேசக்கூடாதுன்னு எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. அப்படி இருக்கும்போது நயன்தாராவை பத்தி இப்படி பேசுறதுக்கு வந்து விஜய் முதல்ல சொல்லணும்ல. அவங்களோட சக நடிகர் என்ற முறையிலையும் சரி, திரைத்துறையை சேர்ந்தவர் என்ற முறையிலையும் சரி, அவர் உடனடியா கண்டிக்கணும்ல. பெண்களை பாதுகாக்கிற அண்ணன். ஆமா, அண்ணனு, அதுல அண்ணனு, தாய் மாமனு, அப்பா மகள்னு பல உறவுகள் சொல்றாரு. அந்த உறவுப்படி பார்த்தாலும் கூட நயன்தாராவை வந்து நீங்க ஆதரிச்சு சொல்லணும். அப்ப இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சர்வ சாதாரணமா இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள். அப்ப இதை வைத்து கொண்டு என்டிஏவையும் அதிமுகவையும் வந்து நீங்க விமர்சனம் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதற்கும் வந்து விஜய் தயாரா இல்லை. ஏன்னா பாஜகவை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு வாயில பிளாஸ்டர் ஓட்டி டெல்லியில இருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அதனால அவர் கம்முன்னு இருக்கிறாரு. இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.